ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இடத்துல பாணி. ஸோ இன்றைக்கி சண்டே Q&A, உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். இந்த டைலாக் தாங்க எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பரவாயில்ல, இன்றைக்கி சண்டே Q&A. ஸோ நிறைய கேள்விகள் இருக்குது. வீடியோ ஒன்றா பார்த்துட்டே வரலாம். அண்ட் வீடியோவை முழுசும் பாருங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே தெரிவிங்க. லைக் தட்டுற மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹை பட்டன் தட்டி விட்ருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு பொருளாதார சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் லிசன் டு லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனல்லேருந்து நம்மளை வந்து பேட்டி எடுத்தாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி அந்த காலையில் 10 மணிக்கு அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் கீழே கமெண்ட்டில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஸோ விருப்பப்பட்டவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். அண்ட் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லபடியாக வளர்ந்து வரக்கூடிய 2 பேர், ஸோ நண்பர்கள். ஸோ உங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஆல்ரைட், இன்றைக்கி இட் இஸ் எ கேஆட்டிக் சண்டே. வெளியே குழந்தை அழுகிறதுலேருந்து, காய்கறி விற்கிறவங்கலேருந்து, பக்கத்து வீட்டுக்காரங்க சத்தம் போட்டுருக்கிறதுலேருந்து இட் இஸ் எ கேஆட்டிக் சண்டே. பட் எனக்கு இன்றைக்கி இந்த ரூமில் உட்காந்து வீடியோ பண்ணணுன்னு ரொம்ப ஒரு இதாகிடுச்சு. ஸோ அதனால் ஏதாவது சத்தம் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஹேப்பன்ஸ். நம்ம வீட்டை சுற்றியும் சத்தம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கங்க. ரைட், ஆல்ரைட். முதல் கேள்வி மணி பாண்டி அப்படிங்கிறவர் போன வாரமே இதை கேட்டிருந்தார். பெரிய கேள்வியாக இருக்கிறதுனால விட்டுருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம். நித்தலா, நீ கூறுவது எனக்கு முழுமையாக புரியல. என்ன உங்களின் முதல் நாள்லேருந்து வீடியோவிலேருந்தே ஆன்ம முன்னேற்றம் அதை பற்றி தான் தொடர்ந்து பேசிட்டு வர்றீங்க. உண்மையில் ஆன்ம முன்னேற்றம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னத்தை தான் சொல்ல வர்றீங்க? ஒரு மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா, கஷ்டப்படுறான் அப்படின்னா, அவன் எந்த கஷ்டத்தை அந்த கஷ்டத்தை அமைதியாக அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணுமா? நோ. அந்த கஷ்டத்தை எதிர்த்து எதுவும் செய்யக்கூடாதா? அப்படியும் கிடையாது. அப்படி கஷ்டப்படும் போது ஏற்படும் அனுபவங்களை உயிர் ஏற்றுக்கொள்ளும் நிலையைத்தான் ஆன்ம முன்னேற்றம் என்கிறார்களா? அல்லது அந்த கஷ்டங்களை எதிர்த்து போராடி பிரச்சனைகளை ஜெயித்து வெளியே வருவது ஆன்ம முன்னேற்றமா அப்படின்னு அப்புறம் இன்னும் பெருசாக கேட்குறார். அதுக்கு உதாரணம் சொல்கிறார். ஒரு ராஜாவாக பிறக்கிறான்னா, அண்டை நாட்டுக்காரங்க கூட போர் புரிந்து எதிரிகளை வீழ்த்தி தன் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து முன்னேற்றுகிறார். இதில் ஆன்ம முன்னேற்றம் என்பது எந்த இடத்தில் வருகிறது? இதில் எவ்வாறு ஆன்ம வளர்ச்சி சாத்தியமாகும்? அதேபோல் தியானம், தவம், யோகம் போன்ற பயிற்சிகள் ஆன்ம முன்னேற்றத்தை தராது என்பது போலவும் தோன்றுகிறதே. அப்படியென்றால் எதுதான் உண்மையான ஆன்ம முன்னேற்றம்? கஷ்டத்தை சகித்து கொள்வதா? கஷ்டத்தை மீறி வரும் பொழுது கிடைக்கும் அனுபவங்களா? அல்லது தியானம் மற்றும் தவத்தில் முன்னேறுவதா? ஆன்ம முன்னேற்றம் என்பது உண்மையில் எந்த இடத்தில் எப்படி நிகழ்கிறது? உங்கள் முதல் வீடியோவில் இருந்தே நான் உங்களை பின்தொடர்ந்து ஒரு ஃபாலோவர். ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக புரியலை, இதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரைட், நீங்கள் அந்த அரசனுடைய உதாரணம் கொடுத்தது ரொம்ப ஒரு அழகான உதாரணம். பாருங்கள், ஒரு அரசர் இருக்கிறாரு. அந்த அரசர் தன்னுடைய மக்களை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய கடமையாக அவர் செய்கிறார் இல்லைங்களா? அப்போது அந்த அரசர் மக்களுக்கு வேண்டுவன எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுக்குறார். தவறு யாராவது இழைக்குங்கால் அந்த தவறுக்கு அவர் உரித்தான தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடியது துன்பப்படுத்துவது கிடையாது. தண்டனை அப்படிங்கிறது அவர் செய்த தவறை உணர்வதற்கு, ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேனே, இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏற்றார் போல ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுப்பது தான் தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய. சும்மா ஜெயிலில் தூக்கி போடுறது, தூக்கில் போடுறது, கழுத்து வெட்டுறது, அது இல்லை தண்டனை. செவுக்கில் அடிக்கிறது, அது இல்லை தண்டனை. அதற்காக இல்லை தண்டனை. பிற்காலத்தில் அது புரிதல் இல்லாமல் இப்படி மாறிப்போச்சு. எப்படி தோப்புக்காரணங்கிறது ஒரு தண்டனைங்கிற மாதிரி மாறிப்போச்சு. தோப்புக்காரணம் அது கிடையாது. நம்மளுடைய மூளையை 2 புறத்துலையும், இந்த லெஃப்ட் ஹெமிஸ்பியர், ரைட் ஹெமிஸ்பியர் ரெண்டையும் சமமாக வேலை செய்ய வச்சு சுறுசுறுப்பாக்குறதுக்கு உண்டான ஒரு மூலாதாரத்திலிருந்து அந்த இது என்ன சொல்கிறேன், எனர்ஜி ஆக்டிவேட் ஆகி வேலை செய்யும். இதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு பயிற்சி. அதுவும் இந்த காதனுடைய மடல்களை அமுத்தும் பொழுது தான் அந்த இது நடக்கும். அப்போ இது இப்படி பிடிச்சிட்டு இந்த மடல்களை அமர்த்தி இப்படி கீழே உட்கார்ந்து எந்திரிக்கும் பொழுது இந்த கீழே இருக்கக்கூடிய மூலாதாரம் பயங்கரமாக வேலை செய்யும். அப்போ அந்த எனர்ஜி மேலே போகும்பொழுது விறுவிறுன்னு 2 ஹெமிஸ்பியர், மூளைக்கு அந்த எனர்ஜி போகும்போது 2 ஹெமிஸ்பியரும் வேகமாக வேலை செய்யும். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாணாக்கனுக்கு நல்ல ஞாபக சக்தி வரும், தூக்க கலக்கம் போயிடும், எந்த ஒரு காரியம் செய்கிறோமோ அந்த காரியத்தில் ஆர்வம் இருக்கும்னு சொல்லப்பட்ட ஒரு காரியம் இன்றைக்கி தண்டனையாக மாறிப்போச்சு. அது தண்டனையாக மாறின கட்டத்தில் நிறைய பேர் எப்படி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி தோப்புக்காரனை போடுற ஒரு வேலையே இல்லாமல் போச்சு பாருங்க. இதுபோல்
இதெல்லாம் ஒரு தவறான ஒரு புரிதல் வந்து இன்றைக்கி ஆன்ம முன்னேற்றம் இருக்குது. இப்போ நீங்கள் ராஜா சொல்ல வந்தீங்களே, ராஜா வந்து எல்லா வேலையும் செய்கிற. ஸோ தண்டனைங்கிறதுக்கு எதுக்கு சொல்ல வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த தண்டனை கொடுக்குறார், பின்ன வந்து போர் நடக்குதா, போர் செய்கிறார், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இதெல்லாம் ராஜாக்குன்னு உரித்தான கடமைகளாக அவர் செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அவருக்கு என்ன, அவருக்கு அது ஒரு கடமை. அப்போ அவருக்கு திருமணமாக இருக்கும், அவருக்கு வந்து ராணி கூட இருப்பாங்க, பின்ன பிள்ளைகள் வரும், பிள்ளைகளை பார்க்கணும். ஒரு தகப்பனாக, ஒரு கணவனாக அவர் செய்ய வேண்டிய கடமைகள் அப்படிங்கிறது செய்வார். அப்போது ஒரு ஆண்மகனாக, ஒரு அரசனாக பிறந்தார் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆண்மகனான்னு பார்க்கும் பொழுது தன்னுடைய மனைவிக்கு கணவனாக இருப்பது கடமை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருப்பது ஒரு கடமை. ஒரு அரசனாக பார்க்கும் பொழுது மக்களை வந்து நல்வழி நடத்தி செல்வது அவருடைய கடமை. இதெல்லாம் அவர் செய்யணும். முதல்ல ஆன்ம முன்னேற்றம்ங்கிறது இதுதான். அவரவர் கடமையை சரியாக செய்வது, அவ்வளோதான். வேற எது மேலேயும் கவனம் சிதறாமல் அவரவர் கடமையை செய்வது. நான் வீடியோ போடுறேன், இது என்னுடைய கடமை, இதில் வந்து எள்ளளவும் பிசகாமல் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை தீர்க்கமாக சொல்லணும். ஆமாம், வீடியோ போட்டு கேட்டு 5 ஆகுது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு தெரியாதா இருக்கும், தெரியும், அவனுக்கு தெரியும். அதற்குண்டான பலனை நான் இது பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ எனக்கு ஆன்ம முன்னேற்றம் தடைபெறுது. நான் செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் ஈடுபாடு இல்லாமல், ஒரு முழுமைத்தன்மை இல்லாமல், எனக்கு எவ்வளோ வருதுங்கிறத நான் எதிர்பார்க்காம நான் கொடுக்க வேண்டியதை சிறப்பாக கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய அதுதான் தாய் உள்ளம்ங்கிறது. அதோடு கொடுக்கணும். தாய் வந்து தன்னை அழித்து கொண்டு வந்து ஒரு சிசுவை உண்டு செய்கிறாள் அப்படின்னு. அதனால தான் தாய் உள்ளம்னு சொல்லக்கூடியது. அதற்காக தகப்பனை இறக்கிறதுங்கிறது இது இல்லை. அந்த தாய்க்கு முன்னுரிமை கொடுக்கறது. சரி, அதை நான் விளக்கிட்டு இருந்தேன்னா, ஏன் அந்த முன்னுரிமைன்னு விளக்கிட்டு இருந்தேன்னா வீடியோலேருந்து டிவேட் ஆயிரும். இப்போ இதுக்கு சொல்ல வர்றேன். அப்போது அந்த கடமையை செய்வது அப்படின்னு இருப்பாரு, அதுதான் முதல் ஆன்ம முன்னேற்றம். எந்த விதமான மனப்பிசகு ஏற்படாமல் எனக்கு அந்த பணி இருக்கிறதா, அந்த பணியை நான் சீரும் சிறப்புமாக செம்மையாக செய்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த பணி செய்யக்கூடிய இடத்தில் சத்தியத்திற்கு புறம்பாக ஏதேனும் நிகழ்வு நடக்குங்கால் அந்த நிகழ்வுகளில் நாம் பங்கேறாமல் இருப்பது. முதல்ல அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வழி பார்க்கணும். அந்த புத்திசாலித்தனத்துக்கு நம்ம இருக்கணும். அப்படி இல்லைங்க, முடியாதுன்னா அவுட்ரைட் இல்லைங்க, இது வந்து தர்மத்திற்கு ஒவ்வாதது, இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கணும். தைரியத்தை வளர்த்திக்கணும். இதுவும் ஆன்ம முன்னேற்றம் தான். ஏன்னா அட்டாங்க யோகத்தில் இயம நியமத்தில் முதல்ல இயமத்தில் வர்றதே பொய் கூறாமை தான் அதில் வருது. உண்மையை தான் பேசணும். உண்மையை பேசினா மட்டும்தான் நமக்கு நன்மைகள் நிறைய நடக்குங்கிறது இது இருக்குது. பிராணிக் ஹீலிங்கில் வந்து நம்ம ஒரு தடவை பொய் பேசணுன்னா ஒரு கண்மறைப்பு வரும்னு ஒரு சாப்டர் ஒன்று வரும். சரிங்களா? இந்த கண் என்ன, இந்த கண்ணையும் மறைக்கும், அகக்கண்ணையும் மறைக்கும், புறக்கண்ணையும் மறைக்கும். அப்படின்னா பொருளாதார அளவுலையும் நமக்கு தடை வரும், நல்லது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போகும், ஆன்மீக முன்னேற்றமும் தடைபடும். ஒரு தடவை பொய் பேசணும், ஒரு திரை மறைக்கும். அதற்காக நான் திருப்பியும் வேண்டி வணங்கி நேர்மையாக இருந்து அந்த திரைகளை நீக்கணும். ஆனால் இது தெரியாமல் பொய்யே வாழ்க்கையாக இருக்கக்கூடியவர்கள்லாம் நம்ம சொல்லலாம், அவன் நல்லா தானேங்க இருக்கான், அது அவனுடைய முன்வினை பயன். ஆனால் இப்போ செய்யறதுக்கு உண்டான வினை அவனிடம் வந்து சேர்ந்தே தீரும். மனசில் ரொம்ப இதெல்லாம் அழுத்த நிறுத்தமாக வச்சுக்கணுங்க. இதெல்லாம் விளையாட்டு போல் கடந்து போகிற காரியங்கள் கிடையாது. அப்போது அவரவருக்கு உண்டான கடமைகளை அவர் செய்யணும். அந்த கடமைகளை செய்ய முடியாத ஒரு சூழல் அந்த இடத்துல இருக்குன்னா அதை எதிர்த்து நிற்பதற்கு நாம் வந்து தயாராக இருக்கணும். அதில் ஒரு முடிவு நமக்கு வரணும். எதிர்த்து நிற்பதனால் பயன் இருக்குமா இருக்காதான்னு. பயன் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எதிர்த்து நின்று அந்த இடத்த வந்து சீர் செய்வதற்கு நம்மளுடைய செயலையும் சரியாக செய்வதற்குண்டான வேலையை சரியாக செய்யலாம். அப்படி இல்லை, நமக்கு அந்தளவுக்கு சக்தி இல்லைன்னா அதை காட்டிலும் சிறந்த இடம் எங்கேயோ அங்கே போகிறதுக்கு உண்டான முயற்சி அப்படிங்கிறது இருக்கணும். இதெல்லாம் தான் நமக்கு துன்பமாக வரக்கூடியது. அந்த துன்பத்தை எப்படி கையாளுவது? யாரும் வந்து கஷ்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறது ஆன்மீக முன்னேற்றம் கிடையாது. ஒரு ஞானி வந்து அவரை வந்து பாராட்டி பேசினாலும் மோசமாக பேசினாலும் அவருக்கு ஒன்றும் தோணாது. அவரை வந்து தங்கத்தட்டில் வச்சு தாங்கினாலும் பெரம்பெடுத்து 4 வீக்குனாலும் அவருக்கு அது ஒன்றும் தெரியாது. அவர் நம்மளை சபிக்க மாட்டார், தொந்தரவு பண்ண மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார், அவர் பாட்டுக்கு இருப்பார். சரிங்களா? அது வந்து ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய முதிர்ச்சி. அவர் அப்படி இருக்காருங்கிறதுக்காக நாம் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மை போல் இருந்து இதுபோல் சூழல்களில் இருந்து அந்த சூழல்களை சரியாக கையாள தெரிந்து ஒரு கட்டத்தில் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோநிலை அவருக்கு வரும்பொழுது இந்த உலக வாழ்விலிருந்து என்ன சூழல் வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பாங்கு வரும். அது உடனே மனப்பாங்கு வந்தோடனே ஏற்றுக்கெல்லாம் நம்மளால முடியாது. அது துன்பத்தை இழைக்கக்கூடியதாக இருக்கும். சாமிகிட்ட புலம்புவோம், வீட்டில் இருக்கவங்கள்ட்ட புலம்புவோம், எவ்ரி திங் வில் ஹேப்பன். ஆனால்
அதிலேயே தொடர்ந்து இருக்க 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 அவர்களுக்கு என்ன ஆகும்னா அதன் பாலாகவே அவர்கள் மாறி விடுவார்கள். அதற்கு மேலே அவர்களுக்கு வந்து எதுவுமே துன்பமாக அவர்களுக்கு தெரிவது அப்படிங்கிறது இல்லை. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பாதை தான். அப்படி போக 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 நம்மக்கிட்ட வரக்கூடிய ஒரு மாற்றம். நம்ம வீட்டில் வந்து பெற்றோர் இருக்கிறாங்க, நம்மை புரிந்து கொள்ளாமல் பெற்றோர்கள் நம்மை வந்து ஏசுவது, ஏளனப்படுத்துவது, கேவலப்படுத்துவதுங்கிற நிகழ்வுகள் நடக்கும் எல்லா வீட்லேயும். இதே வந்து மனைவி வந்து கணவன் பேசுவது, கணவனை வந்து மரியாதை இல்லாமல் மனைவி பேசுவதுங்கிற நிகழ்வுகள் நடக்குது. இப்போது இந்த இடத்துல சண்டை போடுறது இல்லை, தன்னை வந்து நான் அப்படி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்பொழுது அந்த நிறைய நேரங்கள் அது நடப்பதே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய சக்தியை மீறி அவங்கள மோசமாக பேசுறது, நீ அப்படி பண்ணலை இப்படி பண்ணலைன்னு சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா பேசி பயன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்போது அவர்கள் பேசினாலும் அப்படியே அமைதியாக இருக்கிறதுக்கு தோணும். அந்த நேரங்களில் இது போல் இருக்கக்கூடிய ஆன்ம நூட்கள், ஆன்ம முன்னேற்றத்திற்கு உண்டான அந்த குருமார்களுடைய பேச்சு இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணும் பொழுது, அப்போ இப்படி தான் இந்த உலகம் இருக்கும் பொழுது சரி அவர்கள் போலவே நாம் ஏற்றுக்கொள்வோமே. நம்ம என்ன சொல்லியும் பயனில்லை, நம்ம முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எந்த சொல்லியும் பயனில்லை, அவர்கள் மாறுவதாகவும் நமக்கு வந்து எந்த வகையிலும் தெரியல. ஆனால் இந்த இடம் வந்து நிம்மதி இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இதை நான் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறேங்கிறது தான் அங்கே காரணம். அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதை நான் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறேங்கிறது தான் காரணம். ஒரு அழகான ஒரு பூஞ்சோலையில் கொண்டு போய் ஒருத்தர் உட்கார வச்சாலும் என்னத்தை போய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே நிம்மதி தரக்கூடிய ஒரு இடத்தையே அவர் குறை பேசுகிறாருன்னா அது அவருடைய தன்மை. அப்போ அந்த ரிசீவிங் எப்படி இருக்குங்கிறது அங்கே முக்கியம். அப்போ அந்த பர்டிகுலரான ஒரு ஆள் அவங்க அப்படி தான் அப்படின்னு சொன்னால் மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சும் அவர்களுக்கு நல்வழி காட்டி கொடுப்பதற்கும் இதுவும் இல்லை அப்படின்னா, ஒரு வேலையாக ஒரு பணி நிமித்தமாக இருக்கிறோமா அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு கூட போயிடலாம். குடும்பத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறது? அப்போ அவர்கள் போலவே விட்டுறது. அப்போ நம்ம அந்த ரிசீவ் பண்ணுறது அப்படியே நாள் போக போக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இதற்குத்தான் தியானம், இதற்குத்தான் இறை வழிபாடு, இதற்குத்தான் ஆன்மீக நூட்கள், பெரியவர்களுடைய பேச்சு, ஆத்ம விசாரம்னா அத்தனையுமே பயன்படுது. அப்போது இதெல்லாம் நடக்கும் பொழுது இந்த மோசமானதோ நல்லதோ ரெண்டுமே, மோசமானதும் சரி நல்லதும் சரி, நம்மிடம் வரும் பொழுது அதற்கு நாம் ரியாக்ட் பண்ணுறது கம்மியாயிடும். இந்த ரியாக்ஷன் பார்ட்டு கம்மியாகுது பார்த்தீங்களா, அவர்கள் தான் ஆன்ம முன்னேற்றம் அடைந்தவர்கள். அவர்களுக்கு தான் வந்து போற்றுதலும் தூற்றுதலும் ஒரு போலவே இருக்கும். அவர்களுக்கு எந்த விதமான இதுவும் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே நிலை இல்லாததுன்னு அவர்களுக்கு புரிஞ்சிடும். அவங்க ஒவ்வொன்றா வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் அப்படி இன்டர்லிங்க் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஏன் நடந்தது, இது ஏன் நடந்தது, இதுக்கு நான் இப்படி ரியாக்ட் பண்ணல, அதனால ஒரு பயனும் இல்லை, இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணி இதனால் பயன் இருந்தது, போற்றும் பொழுது நமக்கு நல்லா அலாதியாக இருக்குது, தூற்றும் பொழுது துன்பமாக இருக்குது, போற்றுபவர்களும் ஒரு காலத்தில் தூற்றுறார்களே, நமக்கு பின்னாடி பேசுகிறதெல்லாம் காதில் விழுகுதே, நம்ம கண்ணு முன்னாடி நல்லா பாராட்டினா பின்னாடி போய் மோசமாக பேசுகிறானே, இதில் எது தான் உண்மை? தூற்றுறவன் வந்து நாளைக்கு அவனுக்கு ஒரு நல்லதை நாம் செய்யும்பொழுது அவனே ஐயோ தெரியாமல் பேசிட்டேங்க என்னை மன்னிச்சிடுங்கன்னு நம்மகிட்ட நல்லா பாராட்டி பேசுகிறானே, என்ன தான் இந்த உலகத்தில் நிலையானதாக இருக்குது? ஒரு உறவை வந்து நம்ம நம்பி நாடி போகிறோம். அந்த உறவு அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்த்தோம்னா, உறவுங்கிறது ஒரு தேவைகளுக்கு அடிப்படையில் இருக்குது. அங்கே வந்து பெருசாக பாசம், பெரிய பந்தம், அன்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே தேவைகள் இருக்குது. தேவை நடக்கலைன்னா அந்த பேசின எல்லா மேற்பூச்சி நடந்த எல்லாமே ஒரே நொடியில் எல்லாம் காணாமல் போயிடுதே. அவதூறு பேசிடுறாங்க, கேவலமாக பேசிடுறாங்க உறவுகளுக்குள்ளேயே. அப்போது இது இப்படி தான் போல, அப்போ இவ்வளோ தான் உலகமா, இதற்காக தான் இந்த வாழ்க்கையா அப்படிங்கும் பொழுது உடனே யாரும் வெள்ளை உடுத்தியோ காவி உடுத்தியோ ஊட்டுட்டு ஓடணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடம் தான் நமக்கு இந்த அளவுக்கு முதிர்ச்சி கொடுத்துருக்கு. இதே இடத்துல இருக்கும் பொழுது இந்த முதிர்ச்சி இன்னும் மேலே அவங்க நிற்கும். எங்கேயோ பிச்சுக்கிட்டு ஓடணும்னு அவசியம் கிடையாது. இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே நாம் நம்மளுடைய பயிற்சியை செய்யணும். அதை வந்து நம்ம மனசில் வாங்கிக்கணும். இல்லை இப்படி நம்ம இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வகையான ஒரு அமைதி அப்படிங்கிறது நம்மளுடைய மனசில் கூடும். அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்குவோம், இவ்வளவு நாள் நானே தான் எனக்கு துன்பத்தை இழைச்சிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தங்க பேசுனா அவர்களுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம மைண்டில் இருக்குது. ஒருத்தங்க நம்மளை அவதூறாக பேசுனா உடனே அது இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா 4 பேர் நம்மளை கேவலமாக பேசி 4 பேர் சிரிச்சிருவாங்களா, அப்படி ஒரு ப்ரோக்ராம் நம்ம மைண்டில் இருக்குது. ஒருத்தங்க நம்மளை பாராட்டுனாங்கன்னா உடனே நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், சூப்பருங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய பெருமைகள் இன்னும் 4 பேர் தான் பேசணும், அப்படி ஒரு ப்ரோக்ராம் மைண்டில் இருக்குது. சின்ன வயசுலேருந்து அப்படி தான் நம்மளை வளர்த்துறாங்க இல்லைங்களா. இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நீக்கி நின்று நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு ரியாக்ஷனுமே நம்மகிட்ட வரணும்னு அவசியமே கிடையாது.
அவன் பாராட்டுறதும் நிலைக்கு போகிறதில்ல, அவன் என்னை தூத்துறதும் நிலைக்கு போகிறதில்ல. ஏன்னா உண்மை நான் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆன்மாவை இன்னும் நம்ம யாரும் உணரலை, இறைங்கிறது ஆற்றலை உணரலை. எஸ், அதில் மாற்றமெல்லாம் இல்லை. ஆனால் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது எப்பொழுதும் பாதிப்பே அடையாத நித்திய சுகமானதாக இருக்குங்கிற அறிவை கொடுக்கறதுக்கு பெரியவர்கள் பல வழிகள் காட்டியிருக்கிறாங்களா. அதன்பால் நம்ம நிற்கும் பொழுது இப்படிதான் இல்லை அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு அப்படி இருப்பாங்க. அதனால தான் இப்போ மகாபெரியவருக்கு வந்து இந்த கண்ணில் அந்த புரை, அந்த கேட்ராக்ட் தானே, அந்த பிரச்சனை இருந்தது. ரமண மகரிஷிக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனை இருந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனை இருந்தது. விவேகானந்தருக்கு இருந்தது. அப்போ நிறைய பேர் கேள்வி கேட்கறது உண்டு, ஏங்க இவங்களே பெரிய பெரிய ஞானிங்கிறீங்க, அவங்களே அவங்களோட குணப்படுத்திக்க தெரியாதா, என்னங்க பெரிய ஞானி அப்படின்னு ஒரு கேள்வி வருவதுண்டு. அப்போது இதே கேள்வி அவர்கள்ட்டையும் கேட்டவர்களாக நம்ம இணையத்திலெல்லாம் பார்க்கும்பொழுது, நூல் வாயிலாகலாம் பார்க்கும்பொழுது செய்திகள் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது ஒரே இதுதான், இந்த உடலானது ஒரு கருவி, நான்கிற இந்த ஆன்மா இங்கே இதை பயணம் பண்ணுவதற்காக இந்த உடல் எடுத்துருச்சு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இது இல்லாமல் போயிடும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இது இல்லாமல் போயிடும். இது மேலே நான் வந்து அதிகப்படியான கவனத்தை வைத்து இதெல்லாம் நான் சரி பண்ணணுங்கிறதுக்காக நான் கவனத்தை வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீ எவ்வளவு மெனக்கெட்டு இதை காப்பாற்றணும்னு இது பண்ணால் ஆயுட்காலத்தை நீட்டிக்கலாம், ஓகே. பட் அந்த ஒரு கட்டம் மாறும்பொழுது இந்த உடலை விட்டு தான் ஆகணும். அதனால் எனக்கு உண்மையான இறை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இங்கேருந்து போனேன்னா எங்கே போவேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இந்த உடல் இருக்கிற நாள் வரைக்கும் இருந்துட்டு போட்டுமே. அந்த கட்டி இருக்கிற கோமணம் கூட எனக்கு பாரமாக இருக்குது, அதுபோல் தான் இந்த உடலும். இந்த உடல் எனக்கு ஒரு பாரமாக இருக்குது. இது இருக்கிற நாள் வரைக்கும் இருந்துட்டு போட்டோம். என்ன நேரம் பசிக்குதா, ஒரு வயது சோத்தை போட்டோம்னா அது அமைதியாக இருந்துக்கும், அவ்வளோதானே. பசாமல் அமைதியாக உட்காந்துக்கிறேன், அவ்வளோதான். இது போல் அவர்கள் இருக்கிறதுனால அவர்கள் குணப்படுத்திக்கிறது இல்லை. அப்போ நாமும் வந்து ஆன்ம முன்னேற்றம் அடையணும்னா சும்மா இருக்கணுமான்னு கேட்டால் பகவத்கீதையில் கிருஷ்ணர் அதை தவறுங்கிறார். உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை நீ செய்வது தான் முதல் ஆன்மீக முன்னேற்றம். இப்போ நீங்கள் அரசர் கேட்டிங்களே, இந்த அரசர் என்ன பண்ணுவார், அவர் இத்தனை காரியங்கள் செய்யும் பொழுது அதை தன்னுடைய கடமையாக எடுத்துக்கிட்டார். நான் பிறந்து பார்த்தா நான் ராஜாவாக இருக்கேன், ஓ ஃபைன், ஓகே, நான் அந்த ராஜாவானுடைய பையனாக இருந்தேன். அப்புறம் வளரும் பொழுது இதெல்லாம் சொன்னாங்க. மாணவனாக இருந்தேன்னா மாணவனுக்கு உண்டான கடமை என்ன, படிக்கணும், குருவுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். அப்புறம் வளர்ந்து வரும் பொழுது பெற்றோர்களை பார்க்கணும். அப்புறம் அரசன்கிற ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. இதெல்லாம் நான் இதெல்லாம் நான் வேணும்னு கேட்கல. நான் வந்தேன், அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி இருந்தது, ஓகே ஃபைன், நான் அக்செப்ட் பண்ணிவிட்டேன், ஐம் கோயிங் வித் இட். இதற்கு உண்டான வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் அதன் மீது பற்று பிடிப்புங்கிறது இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிறதும் ஆன்ம முன்னேற்றத்தினுடைய ஒரு ஆழம். அது என்ன பற்று பிடிப்பு? அரசர் போர் செய்கிறார், போரில் ஜெயிக்கலாம் தோக்கலாம், அது என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் அதற்காக ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா அப்படிங்கிறதுக்காக அடுத்து எதிரி நாட்டுக்காரங்களுடைய காலில் விழுந்துக்கிட்டே சுற்றலாமா? முடியாது. ஜெயிச்சே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய சக்திக்கு மீறி எல்லா செயல்களையும் செய்யலாமா? அதுவும் பண்ணக்கூடாது. என்னால் எவ்வளவு முடியுதோ என்னுடைய திறன் அனைத்தையும் பயன்படுத்தி உண்டான அந்த போரை செய்து தான் ஆக வேண்டும்னா நான் செய்கிறேன். அதனுடைய பலன் என்ன இருக்கணுங்கிற முடிவெல்லாம் என்கிட்ட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் இந்த ஒரு செய்தியை சொல்கிறேன்ல, இந்த செய்தி சொல்கிறது மட்டும்தான் என் வேலை. நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்குவீங்கிறது நான் முடிவு பண்ண முடியாது. இதுதான் ஆன்ம முன்னேற்றம். அப்போது இந்த செய்தி சரியாக சென்று சேருவதற்கு உண்டான வேலையை நான் செஞ்சிட்றேன். நான் சொல்கிறத சரியாக சொல்லிடுறேன், அவ்வளோ மட்டும்தான் என்னுடைய வேலை. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க, அதற்கு வந்து என்ன மாதிரி கமெண்ட் போடுறீங்க, நீங்கள் இப்படி பேசிட்டாங்க, இதெல்லாம் பண்ணிடக்கூடாதுல்ல, இப்படி அதை எப்படிங்க பேச, இதெல்லாம் நான் கேள்வி கேட்கவே முடியாது, கேள்வி கேட்கவும் கூடாது. ஏன்னா அதற்கு எனக்கு அனுமதி கிடையாது. இதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் செய்கிறார். அர்ஜுனா, உன்னுடைய வேலை போர் செய்வது. ஏன்னா நீ சத்திரியன்னு சொல்லக்கூடிய போர் வீரன். மக்களை காப்பதுங்கிறது உன்னுடைய கடமை. அந்த கடமையை மட்டும் நீ செய். இந்த கடமையினால் என்ன, அதை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு அனுமதியே கிடையாது, தகுதியும் கிடையாது. அதை நான் பார்த்துக்கிறேன். அது என்னுடைய பொறுப்பு. நீ எங்கிட்ட ஒப்படைச்சிடணும், இறைவனான எங்கிட்ட நீ ஒப்படைச்சிடணும். உனக்கு அதற்கு இது கிடையாது. அது உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். உன் வேலை உன்னுடைய கடமையை செய்வது மட்டும்தான். அப்படி முழுமையாக செய்யும் பொழுது அவர்களுக்கு பற்று பிடிப்புங்கிறது. ஓகே, போர் செஞ்சனா ஃபைன், ஓகே, ஜெயிச்சலாமா ஃபைன், ஓகே, தோத்துட்டோன்னா ஓகே ஃபைன், ஓகே, அவ்வளோதான். அதிலிருந்து என்ன பாடமோ அதை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். பகவத்கீதை முழுசும் படிக்கும்போது அவர் என்ன சொல்கிறார், வேலையை செய்ய, இது மேலே பற்று வச்சுக்காத, வேலை மேலே பற்று வச்சுக்காத. உனக்கு விதிக்கப்பட்ட வேலை அது, ஓகே ஃபைனுங்க, செஞ்சிட்றேங்க அப்படின்ட்டு. இல்லையா உனக்கு பிடிக்கலையா, பகவத்கீதையில் இல்லை பொதுவாக. ஏன்னா இப்படி விதிக்கப்பட்ட வேலைன்னா இப்போ அது ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குல்ல, ஆட்டோக்காரன் பையன் ஆட்டோக்காரனதே ஆகணுமா அப்படின்ட்டு. அப்படி இல்லை. அது ஒரு மாதிரி தவறான பொருள் இதுவே நிறைய பேர் அதை பரப்புகிறாங்கன்னு பாருங்களேன். அப்படி இல்லை. அது
சாணக்கிய நீதியில் அது வருதே, நீ ஒரு விவசாயியாக இருக்கிறேன்னா விவசாயத்தில் நீ நேர்மையாயிரு. அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை வந்து விவசாயம் செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஆசிரியர் ஆகிறேன். ஓகே ஃபைன், கிராண்டட், நீ தாராளமாக போகலாம். எல்லா மனிதனுக்கும் சுதந்திரம் உண்டு. இதை யாராவது இல்லைன்னு மறுத்து பேசுகிறாங்கன்னா நீங்கள் தைரியமாக வாதெல்லாம் இடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரியுது இல்லை, சந்தோஷம், விட்டுருங்க. ஒரு 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 ஆசிரியர் ஆகணும்னு போகிறோம், ஓகே ஃபைன். ஆசிரியராகறதுக்கு போயிட்டு ஆசிரியராக பணி செய்யக்கூடிய இடத்துல விவசாயி போல குணம் கொண்டு அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த ஆசிரியருக்குன்னு ஒரு சில இலக்கணம் உண்டு. அந்த இலக்கணம், அந்த நெறிமுறைப்படி தான் அவன் நடந்துக்கணும். அங்கே போய் விவசாயி மாதிரி அவன் நடந்துக்கூடாது. இவ்வளவு தான் நம்மளுடைய சமுதாயம் நமக்கு சொன்னது. நீ இருக்கக்கூடிய இடத்திற்கு நேர்மையாக நீ நடந்துக்கும், நீ செய்கிற வேலைக்கு நேர்மையாக நீ நடந்துக்கும், செய்கிற வேலையில் முழுமையாக உன்னுடைய பெஸ்ட்டை கூட. நீ யாரை பற்றியும் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, நம்ம வந்து ஒரு சிலருக்காக நேர்ந்து கலந்து போகிறது, தட் இஸ் ஆல் ஓகே. ஆனால் உன்னுடைய கடமையை நீ தவறக்கூடாது. இதுதான் நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு விஷயம். இதுதான் ஆன்ம முன்னேற்றம். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் வந்து நம்ம எல்லாரும் சத்தியுகத்தை உயர்வாக பேசுகிறோம். விஷ்ணு புராணத்தில் இருக்க சத்தியுகத்திற்கு முன்னதாக ஒரு சின்ன ஒரு யுகம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்களே. அந்த யுகத்தில் வந்து பிறந்தவர்கள் அனைவருமே முக்தியான், ஒருத்தர் கூட திரும்பி வரலையாம். ஏன்? வந்தான், அப்படியா இந்த வேலையா, ஓகே செஞ்சான், போயிட்டான். அவனுக்கு எது மேலேயுமே பற்று இல்லை. எனக்கு அது வேணும், இது வேணும், வீடு கட்டணும், சொத்தை இது பண்ணணும், சம்பாதிக்கணும், குழந்தைகளெல்லாம் பார்த்துக்கணும், ஒன்றும் கிடையாது. அவனும் கல்யாணம் பண்ணான், அவனும் பொண்டாட்டி இருந்தது, அவனுக்கும் குழந்தை இருந்தது. அப்புறம் எப்படி சமுதாயம் வளரும்? ஆப்வியஸ்லி அதெல்லாம் அந்த இடத்துல நடந்தது. அன்றைக்கி ராஜாவா, ஓகே நான் ராஜா, மக்களை காப்பாற்றுற வேலையா நான் செய்கிறேன்ப்பா, ஓகே. நான் விவசாயியா, விவசாயம் பண்ணுறத வேலையா, ஓகே செய்கிறேன்ப்பா. குழந்தைகளுக்கு நல்ல படிப்பறிவு இதெல்லாம் கொடுக்கணுமா, செய்யப்பா. பொண்டாட்டியை பார்த்துக்கணுமா, ஓகே. புருஷனை வந்து பார்த்துக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணுமா, என் கடமை, ஆல் ரைட் ஃபைன், ஓகே. அவ்வளோதான் செஞ்சாங்க. அவர்களுக்கு பெருசாக ஒரு பற்றும் இல்லை, போயிட்டாங்க. பற்றுன்னு ஒன்று இருந்தால் தான் திரும்ப வரப்போகிறீங்க. இந்த பற்றை வைக்காமல் இருப்பது தான் உண்மையான ஆன்மீகம். ஏன்னா ஆன்மீகம் இன்னும் ஆழம் போகலாம். ஏன் ஆன்மீகம் என்ன சொல்லுது? இதெல்லாம் ஒன்று பூரா கற்பனை தான், பூரா இங்கே இருக்கக்கூடியது பூரா உன்னுடைய ஆன்மா ஒரு அனுபவத்தை பெறுவதற்காக நடக்கக்கூடிய நிகழ்வுகள். பதஞ்சலி யோக சூத்திரம் இல்லையா? பரவாயில்லையா, எனக்கு கூட ஞாபகமெல்லாம் இருக்குது. ஓகே, பதஞ்சலி யோக சூத்திரம் அது சொல்லுது. என்ன சொல்கிறாரு பதஞ்சலி? இதெல்லாம் உன்னுடைய அனுபவத்திற்காக கொடுக்கப்பட்டது. இது மேலே நீ பற்று பிடிப்பு வச்சுக்கிறதுக்காக கிடையாது. இதெல்லாம் நிலையில்லாததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள் கண்ணு முன்னாடி கொடுக்கப்பட்டது. நீ என்னடானா அதை பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கே, அதை விட்டுரு, அது இல்லை, அது உனக்கு அனுபவம். ஃபைன், ஓகே. மிளகாய் தின்னா கார் அடிக்குதோ, அனுபவம், ஆல் ரைட் ஃபைன். நோப்பமாக இருக்குங்கிறதுக்காக எப்போ பார்த்தாலும் தின்னுட்டே இருந்தால் அல்சர் வந்துடும் இல்லைங்களா? அப்போ அது பண்ணக்கூடாது. அது சாப்பிட்டா இது ஆகுமா, ஆல் ரைட் ஃபைன். இனிமேல் அதை வந்து அளவாக சேர்த்திக்கும், இல்லை முழுமையாக புறந்தள்ளிடுவோம். அப்போ நம்ம வந்து நீர் குடிப்பது நல்லது. ஆனால் அதவே நிறையா குடித்தோம்னா கிட்னி போயிடும். அப்போ இது இவ்வளோ தான் குடிக்கணும், தாகம் எடுக்கும்பொழுது தண்ணி குடிக்கணும், தேவைப்படுறக்கூடிய தண்ணி குடிக்கணும். இது ஒரு அனுபவம். நீருங்கிறது ஒரு அனுபவம். நெருப்பு, சூடு நமக்கு தேவைப்படுது, ஆனால் கை பக்கத்தில் வச்சு சுட்டு வச்சிருது, அது ஒரு அனுபவம். அப்போ உனக்கு வந்து மனைவி அப்படி தான், கணவர் அப்படி தான், பிள்ளைகள் அப்படி தான், உனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளும் அப்படி தான். இது உனக்கு அனுபவம். அதன் மீது பற்று வைப்பதற்காக இது கிடையாது. அதை உணர்ந்து கடந்து போவதற்காக. நீ பற்றற்ற நிலையில் இருக்கும் பொழுது மனம் தானாக ஒரு அமைதி நிலைக்கு பெறும். ஏன்னா இது நிலையில்லாதது. நீ பற்று வைப்பதுங்கிறது ஒரு அஞ்ஞானம், அது மூடத்தனம். இது உண்மை, நீ நம்புறது தவறு. இதற்கெல்லாம் தான் இந்த மாதிரி நூட்களும் இந்த யோக பயிற்சிகளும் இறை வழிபாடும் தியானமும் இதெல்லாம் கை கொடுக்குது. இது எல்லாமே ஒரு கருவி தான். எதற்கு? இது எதற்காக கருவி? இந்த உடலானது எண்ணங்கள் என்பால் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த எண்ணமானது மனதினுடைய வெளிப்பாடு. மனமானது எப்படி வெளிப்படும்னா எண்ணங்களாக வெளிப்படும். அப்போது இந்த மனமானது ஒருநிலைப்பட்டு அப்படியே அடங்கி இருக்கும் பொழுது ஒரு புலனாக தன்னுடைய வேலைகளை நிறுத்தும் பொழுது அவன் அப்படியே அமைதியாக இருப்பான். அதற்கு பேர் தான் சமாதி நிலைன்னு. அதற்கு பல வழிமுறைகள் பெரியவர்கள் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது என்னங்க பண்ணும், அது அப்படி பண்ணுறதுக்கு எதுக்குங்க, என்ன தேவைக்காக நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறதுக்கு முற்படுறோன்னா, அப்படியே இருக்கும் பொழுது இந்த உடலை கடந்து இருக்கக்கூடிய உண்மையான நிலை நமக்கு புலப்படும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த உண்மை நிலைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை புலப்படும் பொழுது அதுவே உண்மை நிலைங்கிறார். பதஞ்சலியர் என்ன சொல்கிறார்? நீ ஒரு நூல் வாயிலாகவோ, ஒரு செவி வழியாக, ஒரு குரு வாயிலாகவோ, நீ வந்து சுய விசாரத்தின் மூலமாகவோ ஒரு அறிவை சேர்த்து கொள்ளலாம். அப்படியெல்லாம் சேர்க்கக்கூடிய அறிவை காட்டிலும் உள் கடந்து சென்று உண்மை அறிவை உணர்ந்து பார்க்கும் பொழுது,
உன்னுடைய ஆன்ம பிரகாசத்தின்பால் நின்று பார்க்கும் பொழுது அது வேறாக தெரியுங்கிறார். நீ நூல் படித்து செவிவழியாக கேட்டு சுய விசாரம் செய்து படித்த அதே அறிவு உணர்ந்து பார்க்கும் பொழுது வேறாக தெரியுங்கிறார். வேறா இன் சென்ஸ் 3 dimensional அப்படி அழகாக எல்லாம் தத்ரூபமாக தெரியும். ஓ ஆமாங்க, இவ்வளோ நாள் மாயின்னு படித்தேங்க, எனக்கு இப்போ தாங்க புரியுது, அடடா எல்லாமே மாயையா அப்படின்ட்டுன்னு. நம்ம இந்த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டுன்னு இந்த ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் அந்த விஸ்பி ராத்து வருவாங்க. அவங்க இறந்து மேலே போனோன்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சில நேரம் தான் யார் என்னங்கிற ஒரு குழப்பம் நீங்கிற வரைக்கும் அவங்க அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு விபத்தில் இறப்பாங்க. அந்த ஒரு சுய நினைவு வர்றதுக்கு இதாகவும் அவர்களை அழைத்து செல்வதற்காக உயர்நிலை ஆன்மாக்கள் வருவதற்கு சிறிது நொடி காலதாமதமாக அவர்கள் அப்படியே இருப்பாங்க. அப்புறம் அந்த ஒரு சுய நிலைக்கு வரும்பொழுது அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இறப்புங்கிறது பொய், இவ்வளவு காலம் இந்த வாழ்வுன்னு சொல்லக்கூடியது நீண்ட தூக்கம் போல, இந்த உடலை விட்டுட்டு இந்த ஆன்மா வெளியே வந்தது அப்படின்னு சொன்னாதான் உண்மையான விழிப்பு அப்படிங்கிறாங்க அவங்க. சரிங்களா? அப்போ என்னன்னா, ஞானியர்கள் இதை தான் சொல்கிறார்கள், நீ இந்த உடலோடு பற்று வைத்து கொண்டு இருப்பது உனக்கு துன்பத்தை விளைவிக்கும். இங்கே நடக்கக்கூடிய சூழல்கள் துன்பத்தை விளைவிப்பது கிடையாது. உண்மையான ஆன்மீகம் என்ன சொல்லுது? சூழல்களோ மனிதர்களோ நமக்கு துன்பத்தை விளைவிப்பது கிடையாது. அந்த சூழல்களையும் மனிதர்களையும் நான் எப்படி அணுகுகிறேங்கிறது தான் துன்பத்தை விளைவிக்குது. உனக்கு பற்றும் பிடிப்பும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது என்றென்றைக்கும் துன்பத்தை விளைவித்தே தீரும். இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது துன்பத்தினுடைய ஒரு மறைப்பு தான் இன்பம்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கி ஒரு பென்ஸு கார் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கா, சூப்பருங்க அப்படின்னு சொல்கிறோம். எவனா ஸ்க்ராட்ச் போட்டான்னா என்ன பண்ணுறது? பயம். பென்ஸு காரை வாங்கிட்டேன், 1.5 கோடி ரூபா கொடுத்து பென்ஸு காரை வாங்கி நிறுத்திட்டேன், ஸ்க்ராட்ச் போட்டேன்னு என்ன பண்ணுறது? வர 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொண்டு போய் சர்வீஸ் கொடுக்கும்போது 3 லட்சம் ரூபா கட்டணும் வேறு. பயம் வருதா? எங்காவது விண்ட்ஷீல்டு எவனா டே உடச்சிடாதீங்க, இருக்கிற டிராஃபிக்கில் வேறு போக முடியுமா? அப்போ அது இன்பமாக தெரிந்ததற்குள்ள ஒரு துன்பம். துன்பம் தான் என்றைக்குமே நிரந்தரம். இந்த பற்றுன்னு இருக்கக்கூடிய வரைக்கும் துன்பம் மட்டும்தான் நிரந்தரம். இன்பங்கிறது ஒரு வகையான அந்த துன்பத்தை மறைக்கிறதுக்காக ஒரு லேஸ் அப்படி போட்ட ஒரு போர்வை போல். சரிங்களா? அது எந்த கட்டத்திலே அது புத்தி காமிச்சிரும், அதனுடைய சுயரூபத்தை காமிச்சிரும். இன்பம் போல் இருப்பது உண்மையிலே துன்பம் தான். அப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்க, பாரு இதெல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ, அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் நீங்கள் அனுபவிக்க வேண்டான்னு சொல்ல, ஆனால் அதன் மீது பற்று வைத்து கொண்டே இருக்காதே. உடனே நம்மால் குதறக்கமாக ஒரு ஆள் கேள்வி கேட்பான், அப்போ நான் கொலை பண்ணலாமா, நல்லா இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது தகாத காரியங்கள் செய்யலாமா, நான் தான் பற்றே வச்சுக்கலையே அப்படின்ட்டு. அப்படி ஒரு காரியம் செய்யலாமான்னு நீ கேட்டேனாலே உனக்கு அது மேலே நாட்டம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். அது இல்லை முன்னேற்றம். இந்த ஒரு அதாவது கடமையை கொலை பண்ணுறது கடமையா இல்லை. அப்படி நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நிறைய இடத்துல குண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கொண்டு ஓடுறாங்க நிறைய பேர். அப்படி இல்லை, அது கடமை இல்லை. சாமி உங்கள்கிட்ட பலி கேட்டுச்சா? கிடையாது. உனக்கு என்ன சராசரியாக விதிக்கப்பட்டதோ, பிற உயிரை எந்த வகையிலையும் துன்புறுத்தாமல் என்ன கடமை உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அமைதியாக செஞ்சுட்டு உன்னுடைய மனதிலோ உடலிலோ எந்த விதமான விகாரமும் இல்லாமல் அப்படியே இருப்பது கூடயே ஏற்றுக்கொண்டு நீ போ. உன்னை முன்னேறாதேன்னு சொல்லலை, அதற்குண்டான முயற்சி செய், அதற்குண்டான எல்லா வேலையும் செஞ்சுக்கோ. சரி, ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலையில் அடுத்த ஒரு இது செய்கிறதுக்கு உண்மையாலுமே ஆன்மீகம் என்ன சொல்லுது, நீ ஒரு பணி செய்கிறேன்னா அந்த பணியில் அடுத்த ஒரு உயர்வு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீ அந்த காரியத்தை செய்யக்கூடாதுங்கிறதும் உண்மையான ஆன்மீகம். ஏன்னா உனக்கு அங்கே ஒரு தேவை இருக்குது. அந்த தேவை என்ன பண்ணிடும்னா, அடுத்தவனுக்கு கிடச்சிருச்சுன்னு என்ன பண்ணுறது, ஐயோ அவனுக்கு எப்படி கிடைக்கலாம், ஐயோ முதலாளி அவர்கிட்ட பேசுகிறாரே, ஒரு வேளை எனக்கு போயிடுமோ இந்த இது கிடைக்கிறது, அப்போ நான் இன்னும் அதிகமாக வேலை செய்யணும் போல், அதிகமாக ஜாலரா கொட்டணும் போல், நமக்கு துன்பத்தை கொடுத்துரும். அப்போது உயர்நிலைகள்லாம் ஆன்ம முன்னேற்றத்தில் உயர்நிலைகளை மட்டும்தான் நம்ம கவனப்படணும். ஆன்ம விழிப்பிற்கு மட்டும்தான் கவனப்படணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல ஹையர் போஸ்டிங், ஹையர் சம்பளங்கிறதுக்கு கவலைப்படக்கூடாது. அது இல்லை ஆன்ம முன்னேற்றம். அப்போ என்ன, நீ செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பா, உனக்கு வர்றது உங்கள்கிட்ட வரும். என்ன வருது, எப்படி வருது, எப்போ வருது, ரெண்டு ரஜினி டைலாக் மாதிரி ஆகிப்போச்சு. கரெக்டு தான். ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படுறது உன் வேலை கிடையாது. அது கவலைப்பட ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொன்னேன்னா உனக்கு துன்பம். அப்போ ஞானி என்ன பண்ணுறார், யோக வாசிஷ்டமில் வசிஷ்டர் என்ன சொல்கிறார் பாரு, ஒரு நல்ல உண்மையை உணர்ந்தவன் எதையும் நாடி செல்லுவது கிடையாது, அவனிடம் நாடி வருவதை அவன் புறந்தள்ளுவதும் கிடையாது. இதுதான் ஒரு தெளிவான ஒரு மனோநிலை கொண்டவனுடைய ஒரு நிலை. சரிங்களா? அவன் எதையும் நாடி செல்லுவதும் கிடையாது, தன்னிடம் நாடி வருவதை அவன் புறந்தள்ளுவதும் கிடையாது. அவன் பாட்டுக்கு அவன் இருக்கான், ஓ நீ கொடுக்குறியா கொடு, அடி கொடுத்தாலும் வாங்கிக்குவான், பாராட்டு கொடுத்தாலும் வாங்கிக்குவான், பொன்பொருள் கொடுத்தாலும் வாங்கிக்குவான், பிடுங்கிட்டு போனாலும் விட்டுருவான், அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆனால்
மனைவி மக்களுக்கு ஏதாவது துன்பம் வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறதுங்க, அதை காப்பாற்றுறதுங்கிறது தானே கடமை. புருஷன் இருக்கானே காப்பாற்றணுமே இல்லையா? புருஷனுக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ நமக்கு ஏதோ நல்ல வீட்டை சரியாக பார்க்கணுங்கிறது தான் அந்த பொண்ணுக்கு கடமை இருக்குது. அது செய்யணுமே, அதை செய்யாதேன்னு யாரும் சொல்ல, சரிங்களா? கடமையை செய்ய. அப்பார்ட் ஃப்ரம் தட் தேவையில்லாதது மேலெல்லாம் கவனப்பட்டுக்காரு. நீ ஆஃபீஸ் போகிறியா, வேலை செய்கிறியா, செய். அது வேணும், இது வேணும், அந்த போஸ்டிங் வேணும், இந்த போஸ்டிங் வேணும், நல்ல சேர் வேணும், டேபிள் வேணும், என்ன இருக்காது அப்படியே செய். சரி, இது இந்த பாயிண்டில் சேஞ்ச் ஆகுங்கிறதெல்லாம் கிடையாது. அதுதான் இன்றைக்கி நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. போய் இப்படி உட்காந்திங்கனாங்க, அங்கே புருவ மத்தியில் கவனம் வச்சாங்க, தலைக்கு மேலே கவனம் வச்சாங்க, அங்கே பழியர்னு ஒன்று வருங்க, ஒரு மாற்றம் நிகழும் பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நடக்கும் எப்போ நடக்கும்? உண்மையை உணரும் பொழுது நடக்கும். அதற்கு தான் நமக்கு முதல்ல எண்ணம் அமைதியாகணும், அதாவது மனதினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய எண்ணம் அமைதியாகணும், அதுக்கப்புறம் மனசு அமைதியாகணும், அதுக்கப்புறம் புலன்கள் எல்லாம் அமைதியாகணும், 6 அறிவும் ஒடுங்கி அப்படியே அமைதியாக இருக்கும் பொழுது அது நிலைக்கணும். அதற்கு பேர் என்ன? அதற்கு பேர் சம்யமான்னு பேர். ஓகே, பதஞ்சலி யோக சூத்திரம். அது நிலைக்கணும். அதெல்லாம் நிலைச்சதற்கு பிறகுதானே நமக்கு உண்மை வெளிப்பே வரும். அதற்கு நாம் பயிற்சி செய்யணுமே. அதற்கு தான் இத்தனை நேரம், அரை மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கிறது பூரா அதுக்கு தான். என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செஞ்சும் போட்டு தொடர்ந்து நம்ம இறையினுடைய எண்ணத்திலிருந்து வள்ளல் பெருமன் என்ன சொல்கிறார்? காலை பொழுதில் எழுந்திருக்கும் பொழுதே சிவ சிந்தனையில் எந்திரிக்க வேண்டும்ங்கிறார். சிவசிந்தனைன்னு என்ன? சிவபெருமானுக்கு அங்கே கோமணத்தை கட்டிட்டு நின்றுக்கிறாருங்க, அது இல்லை சிவசிந்தனை. இறையினுடைய நினைப்பில் எந்திரிக்கிறதுங்கிறது தாங்க. காலையில் எந்திரிக்கும் பொழுதே அப்படியே என்ன என் மூஞ்சி பார்த்தீங்களா, இப்படியே எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அப்படித்தான் இருக்கும் நாள். சரிங்களா? நம்ம புத்தி எதை முதல்ல நினைக்குதோ அதுதான் நாள் நினைக்கும். எடுத்தோன்னே மொபைலை பார்த்தோன்னே ஏதாவது நமக்கு பிடிக்காத ஒரு மெசேஜ், ஒரு மெயிலோ இருக்கும், கிரகத்தை அப்படின்னு நினச்சி முடிச்சுது அன்றைக்கி நாள். உங்கள் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் வளர நினச்சி எழுந்திருக்கும் பொழுதே சிவசிந்தனையில் எந்திரிக்க வேண்டும். உறங்கும் பொழுது சிவசிந்தனையிலே உறங்கணும். கணவனும் மனைவியும் கலவையில் ஈடுபட்ட பிறகு இருவரும் குளித்து பின் அந்த திருநீர் பூசி திருச்சாம்பலிட்டு இறைவனிடம் வேண்டிட்டு அவர்கள் படுக்கணும், தூங்கணும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் சொன்னால் நமக்கு மிகையாக தெரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்போது எல்லா நேரங்களிலும் சிவசிந்தனையில் இருக்க வேண்டும். இறைவனுடைய நினைப்பு நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ எண்ணமானது தானாகவே ஒடுங்கும். பதஞ்சலியர் என்ன சொல்கிறார்? உன்னை காட்டிலும் உயர்வாக இருக்கக்கூடியது. மகாத்மாக்கள் யார்? அது காந்தியா? இல்லை. மகாத்மாக்கள்னா என்ன? இதுபோல் உயர்வான நிலையில் உயர்ந்து இருக்கக்கூடியவர்கள், என்றென்றும் அப்படியே அமைதியான நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களின் மீது கவனத்தை வைத்துக்கொள்ள. நம்ம தான் போட்டாவில் 5 பேர் உட்காந்துருக்குறாங்கல்ல, யார் யார் உட்காந்துருக்குறான்? பிள்ளையார் இருக்கிறாரு, இந்த பக்கம் சரஸ்வதி அம்மா இருக்குது, அந்த பக்கம் லட்சுமி அம்மா இருக்குது, இந்த பக்கம் முருகர் இருக்கிறாரு, அந்த பக்கம் வெங்கடாஜலபதி இருக்கிறாரு, 5 பேர் இருக்கிறாங்களா? இவர்கள் எல்லாம் மகாத்மாக்கள். சாமி எனக்கு அவர்களெல்லாம் பிடிக்காது, வேறு யாரை பிடிக்கும்? எனக்கு சித்தபெருமை வள்ளலார் தான் பிடிக்கும். சந்தோஷம், வள்ளலார் நினச்சிங்களேன். இவர்கள் எல்லாம் மகாத்மாக்கள். யாராவது ஒருத்தரை பிடிச்சிக்கங்க, அவங்ககிட்ட போயிட்டு தேமா உங்கள்கிட்ட நான் காசை கேட்டேன், நீ இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற, காசு விழுந்துக்கிட்டு இருக்குது, எனக்கு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. அதற்கு இல்லை வழிபாடுங்கிறது, அதற்கே கிடையவே கிடையாது. என்ன ஒருநிலைப்படுவது தான் வழிபாடுங்கிறது. பதஞ்சலியர் தான் சொல்கிறார் தன்னுடைய யோக சூத்திரத்தில், யார் ஒருவனுக்கு எண்ணம் திடப்பட்டு நிற்கிறதோ, எந்த விதமான எண்ணம் அப்படியே மாறுபாடு இல்லாமல் அப்படியே இருக்கிறதோ அவனுக்கு தானாகவே எல்லாம் நடக்குங்கிறார். அவன் பற்று வைக்கணும், இது வைக்கணும்னே அவசியமே கிடையாது, அவனுக்கு எல்லாம் தானாக நடக்குங்கிறார். பொய் உரைக்காதவனுக்கு மட்டும்தான் உண்மை வெளிப்படையாக தெரியுங்கிறார் பதஞ்சலியர். இது உண்மைங்க, பிராணி கிளிங்கில் அதுவும் இருக்குது. அதான் பதஞ்சலியர் சொல்கிறார், யார் ஒருவன் பொய்யுரைக்காமல் இருக்கிறானோ அவனுக்கு தான் உண்மை கண்ணுக்கு தெரியுங்கிறார், இல்லாட்டி தெரியாது. ஸோ இது போல் நிறைய செய்திகள் இருக்குது. இதெல்லாம் தான் ஆன்ம முன்னேற்றம். இது எங்கேருந்து வரணும்னா, சிறு வயதிலிருந்தே நமக்கு ஊட்டி வளர்க்கணும். நாம் என்ன பண்ணுறோன்னா, இது எல்லாம் என்னுடைய குழந்தைய கொண்டு போய் எங்கேயோ சாமியாராக நிறுத்திடும் பயந்துடுறோம். கிடையாது. அது எப்படி சாமியார்? நீ தான் கடமையை செய்யணும் தானே சொல்கிற. கல்யாணம் கடமை கிடையாது. அது வளர்ந்து வரும்பொழுது அவர்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு அவர்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியது. எனக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது, நீ செஞ்சு தான் ஆகணும், அது என்ன சொந்தக்காரங்க பேசுவாங்கள்ல அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது இன்றைக்கி எல்லாரும் சுதந்திரத்தை இழந்துட்டோம். எல்லாருமே சுதந்திரத்தை இழந்துட்டு ஒரு வகையான இப்போ என்ன எல்லாரும் பாடம் சொல்லி தராங்க, காசு பணம் சம்பாரி, பேர் புகழ் சம்பாரி. நீங்கள் எதையாவது பின்னாடி ஓடுனீங்கன்னா உங்களுக்கு துன்பம் இருந்தே தீரும். அவ்வளோதான், அதில் மாற்றமே கிடையாது. உங்களால் அதற்கு மாற்று சொல்லவும் முடியாது, அதற்கு வழி கண்டுபிடிக்கவே முடியாது. 100% கண்டுபிடிக்க முடியாது.
உலக வாழ்வு அது நீங்கள் உயர் உலகங்களுக்கு வேணாலும் போய்க்குங்க, எதையாவது பின்னாடி நீங்கள் ஓடுறீங்க, உங்கள் புத்தி அதன் பின்னால் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு காலத்தில் துன்பத்தை விளைவித்தே தீரும். அதில் மாற்றமே கிடையாது. அப்போது எந்த விதமான மாற்றுதலுக்கும் உட்படாத ஒரு சக்தி கிட்ட நம்ம நிற்கணும்னு சொல்கிறது மட்டும்தான் நமக்கு இன்பத்தை விளைவிக்கும். அதற்கு முதல்ல நான் அமைதியாக இருக்கும். எல்லா சூழல்களையும் அமைதியாக இருக்க முடியும். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்னாலையும் இருக்க முடியாமல் தான் இருந்தது, இன்றைக்கி என்னால் முடியுது. அப்படின்னா எல்லாருனாலையும் முடியும். ஐ எம் த லிவிங் எக்ஸாம்பிள். சரிங்களா? எப்படி நடந்தது? உங்களுக்கு இத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாருங்க. முக்கியமாக இந்த யோக வாசிஷ்டமாகட்டும், ரமண மகரிஷியினோட ஞானியாராகட்டும், இதர சித்தவர் மக்களினுடைய நூட்களாகட்டும், இதில் சொன்னதை பூரா நான் பயிற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். தியானம் பண்ணுறேன், விளக்கு பற்ற வைப்பேன், சாமி கும்பிடுவேன், ஊதுபத்தியை காட்டுவேன், எல்லாமே இது பண்ணுவேன். என்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு எல்லா சூழல்களையும் அதை நம்ம பயிற்சி பண்ணி பார்க்கணுங்க. இப்போது நீங்கள் பயங்கரமான வெஜிடேரியன், சரிங்களா, செம்ம வெஜிடேரியன், திடீர்னு கொண்டு வந்து வேறு வழியே ஏதோ ஒன்று, ஒரு வெயிட்ரு வந்து ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு வெயிட்ரு வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒரு முட்டை நூடுல்ஸ் வச்சுட்டார். சும்மா ஒரு எடுத்துக்காட்டி சொல்கிறேன், சிக்கன் நூடுல்ஸ் வச்சுட்டார், சரிங்களா? இல்லை நீங்கள் வந்து ஒரு மீல்ஸ் கடைக்கு போகிறீங்க, நான்வெஜ் மீல்ஸ் உங்களுக்கு தெரியல, அது ஒரு கறி குழம்பு ஊற்றிட்டார், பீஸ் வராது நான்வெஜ் மீல்ஸ் வாங்கும்போது கறி குழம்பு ஊற்றிட்டார். நீங்களும் 4 வாய் சாப்பிட்டீங்க. சாப்பிடும்போது என்ன இது ஒரு மாதிரி இருக்குது, எப்போ வெயிட்ரிங்க வா, இது என்ன குழம்பு ஊற்றுனேன் சார், மட்டன் குழம்புங்க சார் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோ. நீங்களும் பயங்கரமான வெஜிடேரியன், நீங்கள் உங்களுக்கு மட்டன் குழம்பு ஊற்றிட்டார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்? தையா தக்கான்னு குதிச்சு அந்த ஓட்டலையே இது பண்ணி அந்த மனுஷனை அந்த மனுஷனை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணி, என்னமோ அந்த ஒரு 4 வாய் வந்து அந்த ஒரு குழம்பு சாத்தை தின்னதுனால தான் வந்து போச்சு என்னுடைய அன்பு முன்னேற்றம் போச்சு, சாமி என்னை அந்தளவுக்கு பேசுவோமா? இப்படியெல்லாம் பேசுறதுனால தான் உண்மையாலுமே பிரச்சனை. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வெஜிடேரியன் தானே இப்போ கேட்டேன், இது என்ன இப்போ இப்படி ஊற்றிட்டேன் அப்படின்னா, சார் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் அவர் இருந்தார்னா அவர் ஏற்றுக்குவார். சார் மன்னிச்சிருங்க சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார்னு சொல்லிடுவார். அப்படி இல்லைன்னா ஏங்க நீங்கள் தானே கேட்டீங்க அதுன்னு அவர் மூஞ்சி, அது அவருடைய பக்குவ நிலை. முன்னாடி மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறது ஒரு வகையான பக்குவ நிலை. அவரே வருத்தப்படுவார், ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டேனேன்னு அவர் வருத்தப்படுவார். அவரை வந்து எச்சா வருத்தப்படுத்திடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். 2வது வந்து தன்னை வந்து ஒப்புக்கொள்ளாமல் மறுத்து பேசுகிறது, அவர்கள்ட்ட பேசி பயனில்லை. இப்போது இது 2 கேட்டகரியில் நம்ம ஆளுகளை பார்ப்போம். இப்போ நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவோங்கிறது 2வது இருக்கு இல்லையா? இந்த நாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? சரி, நடந்து போச்சு, நானும் ஊற்றும்போது ஒரு வார்த்தை கேட்டுருந்துருக்கணும், நான் சொன்னேன் தான், இருந்தாலும் ஊற்றும்போது ஒரு வார்த்தை கேட்டுருந்துருக்கலாம், கேட்கல. நான் மூக்குக்கிட்ட கொண்டு போகும்போதே எனக்கு வாசம் வித்தியாசம் தெரிஞ்சுது, அப்போவாது நான் நிறுத்தி கேட்டுருந்துருக்கலாம், கேட்கல. நொப்பமாக இருக்குன்னு சொல்லி 4 வாய் தின்னன் இல்லையா, அப்போவாது நான் கேட்டுருந்துருக்கு, கேட்கல. 4வது வாய் வைக்கும் பொழுது தான் என்னமோ சொன்னதுனால கூப்பிட்டு கேட்குறேன். இப்போ என் மேலேயும் தப்பு இருக்குது. அதனால் அப்போ இங்கே என்னென்னா, நான் அடுத்தவங்க மேலே பிரச்சனையை போடுறதுக்கு தான் நான் ரெடியாக இருக்கேன். ஏன் இப்படி பண்ணேன், எனக்கு அப்படி அடிச்சு இப்படி, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. தவறுகள் நடக்கிறது தான் இந்த உலகத்தில். அப்போது சரிப்பா பரவாயில்ல, இனிமேல் இப்படி பண்ணாதப்பா, கொஞ்சம் கேட்டு இது பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த சாதத்தை ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து உண்டான சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும் அந்த இடத்துல இருந்து. இதுதான் உண்மையான ஞானிக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கு ஞாபகம் இருக்கிறது சரின்னா, ஓஷோ அவர்கள் தான் இந்த இதை சொன்னாருன்னு நினைக்கிறேன், தெரியல, அவருடைய சுதந்திரம் ஃப்ரீடம்ங்கிற அந்த நூல் அப்படி தான் நினைக்கிறேன். மேட்ரு என்னன்னு சொல்கிறேன். ஒரு 4 புத்த பிட்சுக்கள் வர்றாங்க. புத்த பிட்சுக்கள் ஒரு சிலர் வந்து மாம்சம் சாப்பிடுவாங்க, அதனால அந்த எக்ஸாம்பிள் சரியாக வராது. ஏன்னா ஓஷோ எப்போ பார்த்தாலும் புத்த பிட்சுக்களை ஜெயினர்களை பற்றியே பேசுவார். ஒரு ஞானியர்னு வச்சுக்குவோம், சரிங்களா? ஞானியர்கள் வர்றாங்க, ஒரு விடுதிக்கு போகிறாங்க. அந்த விடுதிக்கு போனோன்னே அவர்கள் அமர்ந்திருக்கிறாரு, குரு இருக்கிறாரு, குரு கூட 3 சீடர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த வந்து பரிமாறுறவர் வந்து மாமிச உணவை கொண்டு வந்து வச்சுட்டார். அந்த 3 சீடர்களும் அந்த எட்டத்தை கலேவரம் பண்ணி அந்த பரிமாறினவரை மோஞ்சி தொங்க போட்டு அவர் வாடி வதங்கி போகிற அளவுக்கு அந்த இடத்துல இது பண்ணுற குரு பார்த்துட்டே இருக்கிறார். அவர் ஒன்றும் பண்ணல, பேசாமல் அந்த சாப்பாட்டை எடுத்து அவர் வாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அப்போ அங்கே இருக்க குருவே என்ன இப்படி பண்ணுறீங்க? நீ பண்ணுற ஒரு காரியத்தினால இத்தனை ஆன்மாக்களுக்கு துன்பம். அந்த பரிமாறினவருடைய நிலை பார், அவருடைய முகம் பார், அவர் எந்த நிலைமையில் துன்பத்தில் அவர் ஆளாக்கியிருக்கீங்கன்னு. இத்தனை துன்பங்களை காட்டிலும்
இந்த ஒரு வாய் மாமிச உணவு என்னுடைய உடலையோ ஆன்மாவையும் எந்த வகையிலையும் பாதிச்சிடாது, நீ பண்ணுற இந்த ஒரு காரியத்தை காட்டிலும் இது எனக்கு எந்த பாதிப்பையுமே எனக்கு உண்டு பண்ணாது, அதனால விட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாராம். அவங்க கப்சிப்புன்னு ஆயிட்டாங்க. அதுதான் உணர்ந்த அந்த ஒரு நிலைங்கிறது. இதுக்கு பேர் தான் ஆன்மீக முன்னேற்றங்கிறது, இதுக்கு பேர் தான் ஆன்ம முன்னேற்றங்கிறது. டு எர் இஸ் ஹியூமன், ERR, எர்னா தவறுன்னு அர்த்தம். இது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி. டு எர் இஸ் ஹியூமன், சரிங்களா? தவறு இழைப்பது மனிதர் இயற்கை குணம் அப்படின்ட்டான். ஆனால் நம்ம சமுதாயம் அதை ஒத்துக்காது, இறக்கக்கூடாது, நீ கரெக்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்தினுடைய ஒரு தன்மை. அப்போ முதல்ல நமக்கு அது தெளிவு இருக்கணுங்க. தோடி வேறு ஒன்று தெளிவு இருக்கணுங்க. இது மேலே சரி ஒருத்தன் தப்பு பண்ணுறானா, ஓகே, தப்பு தெரியாமல் தானே பண்ணுறான், ஒரு சிலவன் வேணுக்குன்னே பண்ணுவான், அவன் அப்படி தான், அதை அந்த வினையை அவன் அனுபவிச்சுட்டு போகிறான், அதுக்கு கணக்கு பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வேலை இல்லை. நீங்கள் என்ன சித்திரகுப்தரா விசித்திரகுப்தரா, இல்லை முதல்ல விசித்திரகுப்தர் அப்புறம் சித்திரகுப்தர், இல்லை யமதர்மராஜனா, இல்லை ஆதிசிவனே நீங்கள் தானே, எல்லாத்தையும் அப்படியே எடை போட்டு பார்த்து அந்த அது நடந்துப்போ இது நடந்துப்பான்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நாம் யாருன்னே நமக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. நாம் ஏன் போய் நம்மளுடைய சக மனிதர்களை எடை போட்டுக்கிட்டு இருக்காட்டி. எங்கள் பிரின்சிபல் சார் ஒரு தடவை சொன்னார், அவருடைய டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அவர் டிரைவர் ஏதோ தப்பு பண்ணிட்டார், டிரைவரை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருந்தோன்னே அவங்க பொண்ணு கூட இருக்குது. அப்புறம் டிரைவர் ஒரே மூஞ்சி தொங்க போட்டு அப்படி போனோன்னே அந்த பொண்ணு கேட்டு தான், ஏன்பா ஏன் அவரை திட்டினீங்க, அவர் முகம் வாடி போச்சு, ஏன் அப்படி பண்ணீங்க இன்னொன்னே, என்னம்மா இப்படியெல்லாம் தப்பு பண்ணுறதுக்கு அது கூட தெரியாதான், தெரியாததுனால தானே பண்ணிட்டாரு, நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா அவர் கேட்டிருப்பார்ல அப்படின்னு. அவர் சொன்னார், செருப்பு எடுத்து நீ என் புள்ள அடிக்காதது ஒன்று தான் குறை, அன்னைக்கு என் புள்ள செருப்பு எடுத்து அடிக்காதது ஒன்று தான் குறை, அப்படி இருந்தது எனக்கு, அவள் சொல்லிட்டு போயிட்டா, எனக்கு அன்றைக்கி ராத்திரி தூக்கம் இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் டிரைவர் வரும்பொழுது, நேற்று இப்படி பேசிட்டேன்ப்பா, மன்னிச்சிருப்பா, பண்ணிடக்கூடாது, சரி இந்த காரியம் இப்படி தான்ப்பா பண்ணணும்னு இப்படி பண்ண, அன்னையிலேருந்து நான் யாருக்காவது தெரியலன்னா சொல்லி கொடுத்துருவேன், யாரையும் திட்ட மாட்டேன் அப்படிம்பார். இன்றைக்கும் அவர் சொல்லுவார், இன்றைக்கும் நான் ஏதாவது கோவப்பட்டேன்னா என்னுடைய பதவி எனக்கு ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கும், கோவப்பட்டேன்னா திட்டிடுவேன், அது என்னுடைய குணமாக இருக்குது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் திட்டினாலும் உடனே இங்கே உட்கார், ஆனால் அது அவருடைய குணம், உட்கார், ஏன் இப்படி பண்ணுற, இப்படி பண்ணாத, இதனால தான் உனக்கு சொல்கிறேன், நான் உனக்கு நல்லது தான், இது எல்லாத்தையும் பாடம் எடுப்பது. அதுக்கப்புறம் திட்டுறதை திட்டி போடுவார், அதுக்கப்புறம் பொறுமையை உட்காந்து பாடம் சொல்லி தருவார், இப்படி பண்ணாதரா, இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். வாத்தியார் தான், வாத்தியாருக்கே அவர் சொல்லி தருவார், சரிங்களா? அவர் கொஞ்சம் தகப்பனாட்டா, அதனால் வாடா போடாங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பாருங்க. அப்போ அதுதான் ஆன்ம முன்னேற்றம். என் புள்ள நீ எனக்கே பாடம் சொல்லி தெரியா, அது இல்லை ஆன்ம முன்னேற்றம். அந்த குழந்தை எவ்வளோ ஒரு அழகான ஒரு பாடத்தை நான் அவருக்கு கற்றுக் கொடுத்துருச்சு பார்த்தீங்களா. அவர் பெரியவர் தான், ஒரு பெரிய காலேஜுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் தான். இந்த நிகழ்வு நடக்கும்போது வேற ஒரு காலேஜில் இருந்தாருன்னு பாருங்கள். ஆனால் அந்த குழந்தை சொன்னது அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை இருந்தால், அதுதான் பக்குவமான மனோநிலை, அதுதான் ஆன்ம முன்னேற்றம். அப்போ இது ஒரு பார்ட்டில் டொயின்னு நடக்கிற இது கிடையாது. எல்லாரும் ஆன்ம முன்னேற்றம் என்னமோ மேஜிக் மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். புருவமத்தியில் கவனத்தை வச்சால், புருவப்புட்டை திறந்தால் 10ஆம் வாசல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க. 10ஆம் வாசலை திறந்தால் அப்படி வர்றது இல்லை ஆன்ம முன்னேற்றம். யோக வாசிஷ்டமில் அந்த பேர் 2 பேரையும் மறந்துட்டேன். அந்த ராஜா ராணியோட கதை. ராஜா என்ன ஒன்றுவார்னா, ராணி விட்டு போட்டு காட்டுக்கு போயிடுவார். 10-12 வருஷம் காட்டில் ஜாலியமான சுக்கம், அவருக்கு ஓகே, ஞான நிலையெல்லாம் அடைஞ்சிருவார். இருந்தாலும் அந்த ராணி என்ன சொல்லணும்னா, ஏங்க காட்டில் உட்காந்துக்கிறீங்க, எல்லாம் சரி தான், பரவாயில்ல, உங்களுக்கு இங்கே உணர்வுகளை தூண்டுவதற்குண்டான ஒரு நிகழ்வுகளும் இங்கே இல்லை, அதனால் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. இதே நீங்கள் ஊருக்குள்ளே இருங்க பார்க்கலாம், ஏதாவது ஒரு இது நடக்கும்போது நம்ம டென்ஷன் ஆகிட்டோன்னு வச்சுங்களேன், எங்கே போச்சு ஆன்ம முன்னேற்றம்? வழக்கமாக சொல்கிற மாதிரி தான், கண்ணை மூடி 1000 வருஷம் உட்காந்துட்டோம், ஆஹா கண் டெய்ச்சி இதையே ஜெயிச்சிட்டேன், ஓகே சாமியை பார்த்துட்டேன், கண்ணை திறந்தோன்னு அழகான புள்ள சொரக்குன்னு கிளாஸ் ஆகுது, ஆஹான்னு முடிஞ்சது 1000 வருஷம். அங்கே என்ன ஆன்ம முன்னேற்றம் இருக்குது இல்லைங்களா? ரமணர் எடுத்துக்கிங்களேன், அவரை பார்க்காத ஆட்களா, அவர்கிட்ட வராதது, அவரை போற்றாதவர்களா, பாராட்டாதவர்களா, இல்லை என்ன அவர் வாழ்ந்த காலத்தில், இல்லை அவர் முன்னாடி நின்று அழுது புலம்புனவங்க எத்தனை பேர்? மகா பெரியவர் எடுத்துக்கங்க, வள்ளலார் எடுத்துக்கங்க, வள்ளலார் மேலே கேஸே போட்டாங்க. அவர் ஜெயிலுக்குள்ளே போனார் இல்லையா, சாரி கோர்ட்டுக்கு போனார் இல்லையா, கோர்ட்டுக்கு அவர்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன சலனம் இருந்தால் அவர் உள்ளே தான் வந்தார், கேஸ் போட்டவனே எந்திரிச்சு நின்றுட்டான் ஜட்ஜு முதற்கொண்டு இல்லையா. அதுதாங்க உண்மையான அந்த இரக்கம் வரும்பொழுது என்ன, அந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இருக்கே, இரக்கம் கொல்லாமை, இரக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னால், இக்கட்டான ஒரு சூழலுக்குள்ள இவர்கள் போனால் அந்த சூழல் பூரா மாறி அமைதியாயிருமா.
அப்போ இவர்கள் மனசில் அந்த இரக்கம் எந்த அளவுக்கு ஆழ்ந்திருக்குன்னு பாருங்களேன். அவங்கள போய் ஏங்க இந்த மாதிரி நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி நடந்தால் அந்த கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. என்ன நடந்தாலும் அவங்க சும்மா தான் இருப்பாங்க. இந்த இடத்துல சும்மாங்கிறது என்னென்னா இறைவன் மீது அந்த கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிலிருந்து நழுவவே மாட்டாங்க. அதுதான் சும்மா இருத்தல்ங்கிறது. நாம் சும்மா இருக்கிறதுனா வேலை செய்யாமல் இருக்கிறது, மொபைல் பார்க்காம டிவி பார்க்காம இருக்கிறது, இப்படி உட்காந்துருக்கு, அது இல்லை சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கிறதுனா அந்த இறைவன் மீதே கவனத்தை வைத்திருப்பது, அதுதான் சும்மா இருக்கிறது. சரிங்களா? அதனால் ஆன்ம முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 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 காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு முதிர்ச்சி. அது பயணம் தான். அது ஆன்ம முன்னேற்றம்ங்கிறது ஒரு பயணம். அந்த பயணத்தில் தான் நம்ம எல்லோரும் இருக்கோம். அவ்வளோதான். மற்றபடி யாரையும் ஒப்பிடாதீங்க. உங்களை யாரோட அவங்க அப்படி இருக்காங்களே, நான் ஏன் இருக்க முடியல. வெரி ஒஸ்ட்டு தாட், ஒஸ்ட்டு பிஹேவியர். முதல்ல நம்மளை யாரிடமும் ஒப்பிடுவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒஸ்ட்டு பிஹேவியர். நமக்கு என்ன நடக்குதோ அது நன்மைக்கு தான் நடக்கும். ஏன்னா நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால அது அப்படி நடந்துக்கிட்டு இருக்கேன். சொன்னமல்ல, ஒரு பிற உயிரையும் தன்னுயிர் போல் எண்ணக்கூடிய அந்த ஒரு கொல்லாமையின்பால் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இரக்க குணத்தோடு இருக்கக்கூடியவர் ஒரு இக்கட்டான ஒரு இடத்திற்கு வரும்பொழுது அந்த இடமே மாறி போயிடும்னா அவர் எப்படிப்பட்ட மனோநிலையோடு இருப்பார். அப்போ நமக்கு நடக்கக்கூடிய இன்பமும் துன்பமும் எதனால் நடக்கிறது? நம்முடைய மனோநிலையினால தான் நமக்கு நடக்கிறது. அதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும். நான் மட்டும்தான் திருந்தணும் அப்படிங்கிறத யார் ஒருவன் தெளிகிறானோ அவன் தான் உண்மையான ஆன்ம முன்னேற்றத்திற்கு உண்டானவன். அவனே உண்மையான ஞானி. அவன் திருந்திட்டான் அப்படின்னு சொன்னால் உண்மையை உணர்ந்தவனாக மாறி விடுறான். அவன் தான் தெளிந்த அக்மார்க் ஞானி. அப்போ இங்கே யாரும் திருந்தணும்னு அவசியம் கிடையாது, யாரையும் திருத்தணும்னு அவசியம் கிடையாது, எதையும் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் நடக்க வேண்டியது என்கிட்ட மட்டும்தான். நான் சரியாக இருக்கணும், அவ்வளோ மட்டும்தான். இந்த சரியாக இருத்தல் என்ன? என்றென்றைக்கும் எப்பொழுதும் இறைவன் மீது என்னுடைய கவனத்தை வைத்திருப்பது மட்டும்தான் என்னுடைய வேலையை தவிர, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இங்கே இருக்கக்கூடியது அனைத்தும் ஒரு தற்காலிக அனுபவத்திற்கு ஏற்படக்கூடிய ஒரு காட்சி ரூபங்கள். இது ஒரு நீண்ட கனவு, அவ்வளோதான் இந்த மனித வாழ்க்கைங்கிறது. செத்து போயிட்டோம்னா கண்ணை முழிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம், வேலை முடிஞ்சுது. இன்னும் ஆழமாக போனோன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே ஆன்மீகத்தினுடைய ஆழம் என்னன்னு தெரியுங்களா? இது எதுவுமே உண்மையாலுமே நடக்கலை. உண்மையான விழிப்பு அந்த இடத்துல தான் இருக்குது. அங்கு கண்ணை விழித்து பார்க்கும்போது அண்ட சராசரத்திலிருந்து படைப்புகள் எதுவுமே நிகழலை. அது வெறும் கற்பனையாக கண்ணை முழிச்சு பார்த்தா, ஓ சாமி நீ தான் இன்னைக்கு தான் இருக்கிறேன், நான் எத்தனை என்னோட தூங்கிட்டு இருந்துடா, நானும் எழுப்பி பார்த்தேன், நீ தான் இப்படி இருக்கிறது, இப்போ தான் எந்திரிச்சிக்கிறேன், அப்படியா ஓகே அப்படின்னு போய் சாமியோட கலந்துருவாங்க. தட்ஸ் ஆல். இதுதான் உண்மையாலுமே ஆன்மீகம். நம்மளுடைய சமுதாயம் சொல்கிறது. நம்ம விட்டுட்டு உலகமெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம், எங்கெங்கேயோ என்னென்னமோ அண்டம் எப்படி படைக்கப்பட்டதுன்னெலாம் தேடிக்கிட்டு இருக்கோம். அங்கே நம்மால் சொல்லிட்டு போயிட்டா, ஏய் படைக்கவே இல்லைடா, வெறும் கற்பனை எல்லாமேன்டான். ஆனால் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா எல்கேஜி குழந்தைகிட்ட போயிட்டு A+B² அதுக்கு தெரியாது. அவங்க சொல்கிறது அதுபோல். நாம் எல்கேஜியில் இருக்கோம். இப்போ நாம் 1, 2 யூகேஜி 1, 2, 3 போகும்பொழுது அந்த A+B² படிக்க வரும்பொழுது அது புரியும். ஒரு சிலருக்கு படிக்கும்பொழுது கூட படித்ததுக்கப்புறம் கூட புரியறது இல்லைன்னு பாருங்கள். அப்புறம் அவங்க திரும்ப அதே பாடத்தை திரும்ப படிக்க வேண்டிய அவசியம் வருது பாருங்கள். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு அனுபவம், அவ்வளோதான். ஸோ ஆன்ம முன்னேற்றம் ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் கிடையாது. ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது இட் ஹேப்பன்ஸ். லைஃப் ஷுட் கோ ஆன். வாழ்க்கை எப்படி போயிட்டே இருக்கணும். இருப்பதுபடி இது பண்ண. நிறைய பேருக்கு சுகமாக இருக்கிறது புரிய மாட்டேங்குது. எப்படிங்க அன்றைக்கி ஒருத்தர் அவ்வளோ ஆன்ம முன்னேற்றம் பற்றி பேசிக்கிட்டே வள்ளல் பெருமானை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஒரே வார்த்தை தான் கேட்டேன், வீட்டுக்காரம்மா சோத்தில் உப்பு போடல கோவப்படுவீங்களா? பின்ன கோவப்படாமல் போச்சு. அவர் அவ்வளோ நேரம் ஆன்ம முன்னேற்றத்தை பற்றி என்ன பேசினார்னு எனக்கு புரியல. இப்போ அதை விளக்குவதற்கு முற்படும் பொழுது ஓகே, எல்லாரும் அப்படியே பர்ஃபெக்டாக அப்படி இருக்கிறேன்னு நான் சொல்ல வரல. அதை விளக்குவதற்கு முற்படும் பொழுது அந்த விளக்கத்தை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியலங்கிறது அங்கே முக்கியமே. அப்போ பேச்சில் தான் இருக்கே தவிர மாற்றம் உள்ளே ஏற்படுவதற்கு நானே தயாராக இல்லையே. அப்போ அங்கே என்ன போய் ஆன்ம முன்னேற்றம் ஏற்பட்டுற போகுது? அங்கே என்னமோ தவறு இருக்குது. என்ன தவறு இருக்குது? நான் மாறுவதற்கு தயாராக இல்லை. ஒரு சுகமான ஒரு நிலை இருக்குது, இருப்பதுபடியே ஏற்றுக்கொண்டு நாம் அமைதியாக இருக்க முடியும்னு சொன்னால், அப்படிங்களா எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுறதில்ல. அதெல்லாம் எப்படிங்க முடியும், என்னங்க லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கிறதுக்குன்னா நாம் தயாராக இருக்கோம். அங்கே தான் பிரச்சனை வர்றது.
சரிங்களா? உணர்ந்து சொன்னதுனால தான் அவர்கள் உணர்ந்தவர்கள். ஆனால் நாம் அங்கே போகிறதுக்கே ரெடியாக இல்லை. ஏன்னா நான் காலை எடுத்து அங்கே வச்சு போகிறதுக்கு எனக்கு மெனக்கேடாக இருக்குல்ல. என்னங்க என்னை வேலை செய்ய வைக்கிறீங்க, இருக்கும், உடம்பு சரியில்லாமல் போகும், தலைவலிக்கும், கஷ்டமாக இருக்குல்ல அப்படிங்கிறோம். அதுதான் பிரச்சனை, மற்றபடி வரும் இல்லை. எதை சொன்னாலும் நமக்கு குழப்பமாக இருக்குங்க, புரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறேன்னா நான் முன்னாடி போவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் என்கிட்ட பிரச்சனை. 1000 விஷயம் சொல்லலாம். இதான் சொல்லுவாங்க இல்லையா, 1000 men can take a horse to a pool but 10,000 cannot make it drink அப்படிம்பாங்க. அது போல தான் பேட்டரியே சார்ஜே தீர்ந்து வச்சு நீ வாயை மூடுறே இல்லையா அப்படின்ட்டு பேசினா பேசிகிட்டே இருப்பேன். பட்டு இருக்கட்டும், ஒரே கேள்வியில் இன்னைக்கு கேள்வி பதில் முடிஞ்சு வச்சு. பட் எனிவே ஓகே. ஸோ அடுத்து வேறு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி, இது ஏதோ ஒரு கேள்வி பதிலே சந்திப்போம், இல்லாட்டி அடுத்து சுவாரஸ்யமான காணொலியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி, வணக்கம்.